பறவையின் பாசம். ஒரு வனத்துறை அதிகாரி அவருக்கென ஒதுக்கப்பட்டிருந்த ஒரு குடியிருப்பில் தன்னுடைய குடும்பத்துடன் வசித்து வந்தார். தினமும் காலையில் எழுந்தவுடன் அங்கிருக்கும் பறவைகளுக்கு தானியங்களை கொடுப்பது இவருக்கு வழக்கம். தானியங்களை கையில் வைத்திருப்பார். ஒரு சில பறவைகள் அவருடைய கையில் அமர்ந்து சாப்பிட்டுவிட்டு செல்லும். பறவைகள் கையில் அமர்ந்து கொத்தி தின்னும் பொழுது கையில் ஏற்படக்கூடிய ஒரு விதமான குறுகுறுப்பிற்காக இவர் தினமும் இதே வேலையை செய்ய ஆரம்பித்தார். ஒரு நாள் அவரின் மூத்த மகனை மட்டும் அந்த வீட்டில் விட்டுவிட்டு தன்னுடைய குடும்பத்தை அழைத்து கொண்டு வெளியூர் சென்று விட்டார். மூத்த மகனுக்கு தேர்வு என்பதால் வீட்டிலேயே தங்கி படித்து கொண்டிருந்தான். இரவு தூங்கிவிட்டு மறுநாள் காலையில் எல்லா வேலைகளையும் செய்ய ஆரம்பித்தான். திடீரென அவனுக்கு ஒரு யோசனை தோன்றியது. அப்பா இந்நேரம் காலையில் பறவைகளுக்கு உணவு கொடுப்பாரே, நாமும் அதை போல கொடுக்கலாமா என்று யோசித்துவிட்டு தானியங்களை எடுத்து வந்து கையில் நீட்டியபடி நின்றான். கீழே கடந்த தானியங்களை பறவைகள் வந்து உண்ண ஆரம்பித்தன. வழக்கமாக கையில் அமர்ந்து சாப்பிடக்கூடிய ஒரு நீல நிற பறவை தன்னுடைய குஞ்சுகளை அழைத்து கொண்டு பறந்து வந்தது. சற்று தயங்கியபடியே கையில் வந்து அமர்ந்து உண்ண ஆரம்பித்தது. வேகமாக கொத்த ஆரம்பித்தது. வலி பொறுக்க முடியாத அவன் வேகமாக கையை உதறிவிட்டு அருகில் இருந்த ஒரு குச்சியை எடுத்து அந்த பறவையை விரட்டினான். அங்கிருந்து பறந்து சென்ற பறவை மீண்டும் சற்று நேரத்தில் திரும்பி வந்தது. அதன் வாயில் புழுக்கள் பூச்சிகள் இருந்தன. அந்த புழுக்களையும் பூச்சிகளையும் அந்த மூத்த மகனின் மீது அந்த பறவை போட்டது. இதை பார்த்து அந்த மூத்த மகன் அருவருப்பு பட்டு மீண்டும் அந்த குச்சியை எடுத்து பறவையை விரட்ட ஆரம்பித்தான். பறவையை விரட்டிவிட்டு அவன் வீட்டிற்குள் வந்து கதவை சாத்தி கொண்டு ஏன் இந்த பறவை இப்படி செய்கிறது என்று யோசித்தான். சற்று நேரத்திற்கு பிறகு மீண்டும் கதவை திறந்து வெளியே எட்டி பார்த்தான். அந்த நீல நிற பறவை ஒன்று சுற்றி கொண்டே இருந்தது. இந்த மூத்த மகனை பார்த்த அந்த பறவை விரைவாக பறந்து வந்து தன்னுடைய வாயில் வைத்திருந்த அந்த பழத்தை இவன் மீது போட்டது. அப்போதுதான் இவன் நடந்த யாவற்றையும் அறிந்து கொள்ள ஆரம்பித்தான். முதலில் அந்த பறவை கையில் அமர்ந்து சாப்பிடும் பொழுது கைவலி தாங்க முடியாமல் கையை இவன் உதறிவிட்டான். இவனை சமாதானப்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் அந்த பறவை மீண்டும் பறந்து சென்று தான் சாப்பிடக்கூடிய புழுக்கள் பூச்சிகளை கொண்டு வந்து இவனுக்கு கொடுத்தது. அதை இவன் புரிந்து கொள்ளாமல் கைகளை உதறியபடியே மீண்டும் குச்சியால் அந்த பறவையை விரட்டிவிட்டான். புழுக்கள் பூச்சிகளை மனிதர்கள் சாப்பிடுவதில்லை என்பதை புரிந்து கொண்ட அந்த பறவை மீண்டும் பறந்து சென்று மனிதர்கள் சாப்பிடக்கூடிய பழத்தை பறித்து வந்து அவனுக்கு கொடுத்தது. இப்பொழுதுதான் அந்த மூத்த மகன் அந்த பறவையின் பாசத்தை உணரத் தொடங்கினான். மீண்டும் தானியங்களை எடுத்து வந்து அந்த பறவைக்கு கொடுத்தான். அந்த பறவை தன்னுடைய குஞ்சுகளுடன் தயங்கியபடியே அவன் கையில் வந்து அமர்ந்து சாப்பிட ஆரம்பித்தன. நீ தைரியமாக சாப்பிடு, என் கை வலித்தாலும் நான் பொறுத்து கொள்வேன், உன்னை மீண்டும் நான் அடிக்க மாட்டேன் என்று மெதுவாக அந்த பறவையை தடவி கொடுத்தான்.